உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது ஆக்ஷனில் வந்து வீடு வரும், அதாவது ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து ஆக்ஷனில் விடுவாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹவுஸ் லோன் போட்டிருப்பாங்க, இல்லை ஹோம் லோன் இந்த மாதிரிலாம் போட்டு வீடு வாங்கியிருப்பாங்க. அந்த பேங்க் வந்து நீங்கள் லோனை கட்டலை அப்படின்ற மாதிரி வந்து பெனால்ட்டிஸ்லாம் அதாவது அந்த நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்க. நீங்கள் லோன் கட்டல, உங்கள் வீடை ஜப்தி பண்ண போகிறோன்ட்டு. அப்பயே நிறைய பேர் கட்டாமல் இருப்பாங்க. அண்ட் தென் வீடையும் ஜப்தி பண்ணிவிடுவாங்க. ஸோ அந்த வீடை ஜப்தி பண்ணிட்டு ஆக்ஷனில் விடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ இந்த ஆக்ஷனில் வர்ற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குல்ல, இதை நம்ம எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது? ஏன்னா இது வந்து எஸ்பிஐயோ இல்லை அப்படின்னா ஹெச்டிஎஃப்சியோ ஒரு பேங்க் யாரெல்லாம் கடன் கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இதை கொடுக்க போகிறாங்க. பட் இது வந்து ப்ரைவேட் ஃபிர்ம்ஸும் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட்டோட அண்டர்டேக் பண்ணுற அந்த பேங்க்ஸும் வந்து பார்த்தோன்னா கொடுக்குறாங்க. இதை நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது? இந்த ஆக்ஷனில் விட்டுற வீடெல்லாம் நம்ம எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்ற டீட்டெயில்ஸை ஃபுல்லாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அண்ட் தென் இதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார், ஃபர்ஸ்ட் இந்த ஆக்ஷனில் விடுறாங்களா வீடுகள், இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு எங்கே போய் தெரிஞ்சுக்கிறது? அண்ட் தென் இதில் இருக்க டவுட் என்னன்னா, பிரைவேட் ஃபிர்ம்ஸும் இருக்காங்க. பிரைவேட் ஃபிர்ம்ஸ்னா நம்ம பிரைவேட் பேங்க்ஸும் வந்து நம்ம லோன் கொடுக்குறாங்க, அவங்களும் ஜப்தி பண்ணுறாங்க, கவர்மெண்ட் பேங்க்ஸும் ஜப்தி பண்ணுறாங்க. இந்த வீடுனா எங்கே போய் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது இந்த மாதிரி ஆக்ஷனில் வீடு வருது அப்படின்றத? இல்லை இந்த வீடு ஜப்தி பண்ண அப்புறம் அவங்க எப்படி அதை எந்த மாதிரி ப்ராசஸ் பண்ணுவாங்க? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்ஷன் விடுறது அப்படின்றது பேங்க் மட்டும் பண்ணுறது இல்லை. ஸோ கோர்ட்லேயும் ஆக்ஷன் விடுவாங்க, பேங்க்கும் விடுவாங்க. அது போக போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தும் வந்து ஆக்ஷன் விடுவாங்க. ஸோ இப்போது பேங்க்கில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து நமக்கு வந்து லேண்ட் இல்லாட்டி அப்பார்ட்மெண்ட் இல்லை வில்லா இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நமக்கு வந்து ஆக்ஷனில் வரும். அது போக கோல்டும் சில நேரங்களில் வந்து ஆக்ஷனுக்கு வரும். அது போக இப்போ இண்டஸ்ட்ரியல் ப்ராப்பர்ட்டிஸ், ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேக்ட்ரிஸ், அது உண்டான மெஷினரிஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோர்ட் ஆக்ஷனில் மோஸ்ட்லி வரும். ஸோ கோர்ட் ஆக்ஷனில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பெனி வந்து இன்னொரு கம்பெனிகிட்ட இருந்து லோன் வாங்கியிருப்பாங்க, இல்லைன்னா கிரெடிட்டில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை வந்து அவங்க திருப்பி கொடுக்காத பட்சத்தில் அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நான் இவங்ககிட்ட கிரெடிட்க்கு வந்து கூட்ஸ் வந்து சேல் பண்ணியிருந்தேன், பட் இவங்க வந்து எனக்கு வந்து இன்னும் அமௌண்ட் தரல, ஸோ இவங்களோட ப்ராப்பர்ட்டிஸை நீங்கள் ஜப்தி பண்ணி எனக்கு உண்டான அமௌண்ட்டை வந்து எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்ற மாதிரி கேஸ்லாம் நடக்கும். ஸோ இதில் வர்றது தான் நமக்கு வந்து கோர்ட் ஆக்ஷன். ஸோ இது போக போலீஸ் ஆக்ஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது டிராஃபிக் நம்ம வயலேஷன் பண்ணால் நம்ம பைக்கோ இல்லாட்டி காரை வந்து சீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படி சீஸ் பண்ணி ஃபைன் வாங்காத அமௌண்ட், யாருமே ஃபைன் கட்டாத வண்டியெல்லாம் வந்து கிளியர் பண்ணுறதுக்காக போலீஸ் சைடில் இருந்து ஆக்ஷன் விடுவாங்க. ஸோ எந்த விதமான ஆக்ஷனாக இருந்தாலும் அதுக்கு கம்பல்சரியாக ஒரு விஷயம் வந்து நோட்டீஸ். ஸோ இந்த நோட்டீஸ் வந்து ஒரு பப்ளிக் நியூஸ் பேப்பரில் வந்து பொதுவாக கொடுப்பாங்க. ஸோ அந்த நியூஸ் பேப்பர் வந்து ஒரு ரீஜனல் நியூஸ் பேப்பராக இருக்கலாம், இல்லைன்னா அந்த ஏரியாவோட லோக்கல் நியூஸ் பேப்பராக இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு நோட்டீஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி இந்த தேதியில் வந்து இந்த ஆக்ஷன் நடைபெறுது, இந்த இடத்துல வந்து இந்த ஆக்ஷன் நடைபெறும், இந்த ஆக்ஷனில் வந்து இந்தந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிலாம் வந்து ஆக்ஷனுக்கு விடப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லா விதமான ஆக்ஷனுக்கும் வந்து காமனானது. ஸோ இதை வந்து மக்கள் தெரிஞ்சுட்டு அவங்க ப்ராப்பர்ட்டி ஏதாச்சும் வாங்கணும்னா அந்த ஆக்ஷனுக்கு போயிட்டு வாங்கிக்கலாம். சரி சார், இப்போது டவுட் இருக்குது. இப்போது நியூஸ் பேப்பர்ஸில் விடுவாங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போது நிறைய பேர் நிறைய நியூஸ் பேப்பர் வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை. ஆக்சுவலாக எல்லாம் நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறாங்க, இல்லை அப்படின்னா இப்போ யூடியூப் கம்யூனிட்டிலே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க, நியூஸ் பேப்பர்ஸ் வந்து பார்க்குறது இல்லை. இந்த ஃபீல்ட்லேயே இருக்கவங்க லைக் வந்து இப்போது செகண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது செகண்ட் ஹேண்டாக அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து இந்த ஆக்ஷனில் வரதெல்லாம் வாங்கி சேல் பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஒரு கிராமத்தில் இருக்கவங்க, இல்லை அப்படின்னா இங்கே சென்னையில் வந்து ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லை கோயம்புத்தூரில் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, இது ரெண்டு இடத்துக்குமே சம்மந்தம் இல்லாமல் கன்னியாகுமரியோ இல்லை அப்படின்னா அந்த தூத்துக்குடி சைடோ வந்து இருக்காங்க. அவங்க வந்து இந்த இடத்துல எப்படி ஆக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா நீங்க சொல்றது ரீஜனல் பேப்பர்ஸ்ன்னு சொல்றீங்க. கண்டிப்பா இப்போ அந்தந்த இப்போ சென்னையோட லோக்கல் பேப்பர் தனியா இருக்கு, இங்க கோயம்புத்தூருக்கு தனியா பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தினமலரோ எந்த இதுவோ அந்தந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி கொடுக்குறாங்க. அப்படின்ற போது அவங்களுக்கு போய் டீட்டெயில்ஸ் சேராது. கண்டிப்பா இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது? எல்லாருமே வந்து இந்த ஆக்ஷன் வருதா அப்படின்ற மாதிரி என்ன வெப்சைட்ஸ் இல்லை ஆன்லைன் ட்ராக்ஸ் அந்த மாதிரி எதனா இருக்குங்களா? ஓகே, கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து வெப்சைட்ஸும் இருக்குது. ஸோ வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்பெனி லா ட்ரைபியூனலில் வந்து நமக்கு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து சேல் பண்ணுறதுக்கான ஆக்ஷன்ஸோட இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கும். ஸோ கம்பெனி லா ட்ரைபியூனல் அப்படின்றது என்சிஎல்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் என்சிஎல்டி ஆக்ஷன் அப்படின்னு போட்டிங்கனாலே ஸ்டேட் வைஸாகவே வரும். ஆல் இண்டியாவில் எங்கெங்கே ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கோ அது எல்லாமே வரும். நம்ம ரீஜனல் வைஸாகவும் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம், அதாவது தமிழ்நாடு அப்படின்னும் பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபில்டர் அவுட் பண்ணையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு
ஸ்டேட்லேயும் என்னென்ன ப்ராப்பர்ட்டி வந்து ஆக்ஷனுக்கு வருது அப்படின்ற இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம இந்த மாதிரி ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோ இல்லாட்டி ரெசிடென்ஷியல் பிளாட்ஸ் ஏதாச்சும் சேலுக்கு வருதா அப்படின்றது பார்க்குறதுக்கு டிஆர்டி டெட் ரிகவரி ட்ரைபியூனலோட வெப்சைட்டில் போயிட்டு நம்ம இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த வெப்சைட் உள்ள போனோம்னா நமக்கு அந்த கிளியர் கட்டாக இருக்குமா? இந்த கிளியர் கட்டாக எந்த ஏரியாவில் எந்த அட்ரஸில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ என்ன அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் கூட நமக்கு வந்து கிடைக்கும். சரி சார், இப்போ நான் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து வெளியூர்ல இருந்து பார்த்து கண்டுபிடிச்சிட்டேன். இல்லை அப்படின்னா நான் வெளிநாட்டில் இருக்கேனே வச்சுக்கீங்களேன், இந்த ஆக்ஷன் நடக்கும்போது நான் வரப்போறேன் அப்படின்னு நான் பிளான் பண்ணிட்டேன். இப்போ இந்த ஆக்ஷன்ல கலந்துக்குது நிறைய பேர் இருப்பாங்க. நான் இந்த ப்ராப்பர்ட்டி ஜெயிக்கணும் அப்படின்னா நான் அதுக்கு மேல வந்து கோட் பண்ணணுன்றது எனக்கு தெரியும். கண்டிப்பா. ஸோ இதுக்கு நான் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஆக்ஷன்ல பங்கு பெறதுக்கு நான் எதனா ஒரு அப்ளிகேஷனோ இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணுமா ஃபர்ஸ்ட்லேயே இனிஷியலா அப்படின்றது ஒரு டவுட்டு. சரி, அந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்கு எதனா அமௌண்ட் எதனா கட்டணுமா? முன்னாடியே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு தான் உள்ள வரணுமா? இல்லை ஸ்பாட்லேயே வந்து கலந்துக்கலாமா? இல்ல இது ஆக்ஷன்ல கலந்துக்கிறதுக்கு முன்னாடி மேண்டேட்டரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ இது ஒரு கோர்ட்டுக்கும் ஒரு மாதிரி ஃபாலோ பண்ணாலும் எல்லா ஆக்ஷனுக்குமே நீங்க வந்து முன்னாடியே வந்து உங்க பேரை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். அண்ட் முன்னாடியே வந்து ஒரு ரிசர்வ் அமௌண்ட்டா ஒரு அமௌண்ட் வந்து ஒரு ஆக்ஷனுக்கும் அவங்க மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அந்த மென்ஷன் பண்ற அமௌண்ட்டை நீங்க ஆல்ரெடி பே பண்ணாதான் நீங்க அந்த ஆக்ஷனுக்கே எலிஜிபிள் ஆக முடியும். ஸோ நீங்கள் அந்த ஆக்ஷனில் ஜெயிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த அமௌண்ட்டை வந்து டேலி பண்ணுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் இந்த ஆக்ஷனில் ஜெயிக்கல அப்படின்ற பட்சத்தில் இந்த அமௌண்ட்டை வந்து உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. சரி சார், ஒரு சின்ன டவுட். இந்த அமௌண்ட் இருக்குல்ல ரிசர்வேஷன் பண்ணுறதுக்கு, இப்போ ஒரு 10 lakh ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு 1 lakh 2 lakh அந்த மாதிரி என்ன அமௌண்ட் வாங்குவாங்களோ? இது ப்ராப்பர்ட்டி டு ப்ராப்பர்ட்டி மாறும். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு பர்சன்டேஜ் வச்சுருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு வந்து 1%, இல்லைன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 2% அப்படின்ற மாதிரி வைக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. இல்லைன்னா அவங்க அமௌண்ட்டாகவே ஸ்பெசிஃபிக் சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது 1 lakh ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிக்கு நீங்கள் 10,000 ரூபா வந்து முன்னாடியே அட்வான்ஸாக பே பண்ணணும், இல்லைனா ஒரு 15,000 பே பண்ணணும் அப்படின்ற மாதிரி ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ வச்சு இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதுக்கு வந்து அந்த எக்ஸாக்ட் நம்பர்ன்றது ஒன்று, எக்ஸாக்ட் நம்பர்ஸ் நம்மளால சொல்ல முடியாது. ப்ராப்பர்ட்டி டு ப்ராப்பர்ட்டி மேரி. இப்போ ஒருவேளை எனக்கு அது கிடைக்கலனா கூட எனக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகிடும். அமௌண்ட் வந்து ரீஃபண்ட் ஆகிடும். ஸோ இதுவும் வந்து நான் அந்த செக் பண்ணுற விஷயத்துல இருக்குமா? இந்த ப்ரைஸ் டேட்டோட முடியுது, இல்லை இந்த டேட்டோட வந்து இந்த என் பீரியட் இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் அப்ளிகேஷன் போடணுன்ற மாதிரி அந்த வெப்சைட்ல என்ன அப்படின்ற டீட்டெயில்ஸும் உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே அவைலபிளாக இருக்கும். ஓகே சார். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கோம் ப்ராப்பர்ட்டிஸை வந்து நம்ம எப்படி போய் அந்த ஆக்ஷனில் நம்ம பங்கேற்றுக்கிறது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுலாம் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த ப்ராசஸில் நம்ம அதை எப்படி அப்ளை பண்ணிவிட்டு ஆக்ஷனில் நம்ம எப்படி அதை நம்ம வின் பண்ணுறது, அண்ட் தென் அதில் இருக்க அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். அண்ட் தென் இந்த ஆக்ஷன்ஸ் ரிலேட்டடான டவுட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா சாரோட டீமை காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் எப்படி காண்டாக்ட் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ வீடியோஸை பார்த்துருப்பீங்க, இது கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சார்கிட்ட அன்றைக்கி கேட்கலாம் அப்படின்ற டவுட்ஸ் கிளாரிஃபிகேஷன் இது எல்லாத்துக்கும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா சாரோட டீமை வந்து நீங்கள் ஈஸியாக காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்க என்னென்ன மாதிரி சர்வீசஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் டீட்டெயில்ஸ் சொல்லுவார். ஸோ அது மூலமாக நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மாதிரி சர்வீசஸ் கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா அதுக்கு லீகல் ஒப்பீனியன் அண்ட் அது ரிலேட்டடான டாக்குமெண்டேஷன் ப்ராசஸ்லாம் பண்ணிடலாம். அதுக்கடுத்து உங்கள் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக லேண்ட் ஆர் பில்டிங் அது ரிலேட்டடாக உங்களுக்கு கேசஸ் ஏதாச்சும் போடணும், இல்லைனா நீங்கள் உங்களுக்கு பெண்டிங் கேசஸ் ஏதாச்சும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த கேஸுக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணிடலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வேறு ஏதாச்சும் லீகல் குவரிஸ் லைக் செக் பவுன்ஸ் கேசஸ், மணி மேட்டர்ஸ் அண்டு மோட்டார் வெஹிக்கிள் கேசஸ், இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கும் நம்ம வந்து டீம் இருக்குது. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட மெயில் ஐடி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த மெயில் ஐடிக்கு உங்கள் குவரிஸ் அலாங் வித் யுவர் ஃபோன் நம்பர் போட்டு அனுப்புங்க. எங்கள் லீகல் டீம் உங்களுக்கு தேவையான லீகல் அசிஸ்டன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ ரொம்ப நன்றி சார் உங்கள் நேரத்தை ஒதுக்குறதுக்கு. அடுத்த வீடியோவில் அந்த அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜை பற்றி பார்க்கலாம். கண்டிப்பாக.